ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IBPS ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ்க்கான கிளர்க் அண்ட் ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நேற்றுக்கு நைட் ஆல்மோஸ்ட் ஒரு 7 o'clock ரேஞ்சிலே நமக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வெளி வந்துருச்சு. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், அந்த நோட்டிஃபிகேஷன் என்ன நோட்டிஃபிகேஷன், அது என்ன நமக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், என்ன குவாலிஃபிகேஷன், அதுக்கு அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது, எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, எல்லா ஃபுல் டீட்டெயில்ஸுமே தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் கைஸ். ஓகேவா? ஃபைன் கைஸ். ஓகே. அண்ட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, இந்த ரீஜனல் ரூரல் பேங்க்குடைய எக்ஸாம் எனக்கு எப்படி இருக்கும்னே தெரியாது. உங்களுக்கு ரீஜனல் ரூரல் பேங்க் எக்ஸாம் எப்படி இருக்குமோ அதே லெவல்லே இருக்கிற மாக் டெஸ்ட், ஓகேங்களா? அந்த மாக் டெஸ்ட் சாம்பிள் டெஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ஸ் ரெண்டுலையுமே கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி யூ கேன் அட்டெண்ட் இட் கைஸ். ஓகே ஃபைன் கைஸ். இப்போ நம்ம டேரெக்டாகவே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ். ஸோ வந்து எது இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த எக்ஸாம், இந்த ரீஜனல் ரூரல் பேங்க்கான எக்ஸாம் வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண வேண்டும். ஓகேங்களா? என்னையிலேருந்து அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அதாவது நேற்று மிட்நைட் 12 o'clockலேருந்தே ஓப்பன் ஆகிடுச்சு கைஸ். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி அதாவது 7th ஜூன்லேருந்து 27th ஜூனுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். 27th ஜூன் இஸ் த லாஸ்ட் டேட். ஓகேங்களா? அது மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸும் இருக்கும், அதுவுமே இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் பே பண்ணியிருக்கணும். அப்புறம் கால் லெட்டர்ஸ் ஃபார் ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங். அந்த ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் அப்படிங்கிறது என்னதுன்னா, ஷெட்யூல்டு கேஸ்ட் அந்த மாதிரி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அவங்களுக்குலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைக் they'll conduct a pre-examination training. ஸோ அதுக்கான அந்த ஸ்பெசிஃபிக் கேட்டகரிஸ்க்கு மட்டும் அவங்களுக்கு அதுக்கான ஒரு கால் லெட்டர் அதெல்லாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான டேட்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான கால் லெட்டர் வந்து நீங்கள் எப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம்னா, ஜூலை ஆகஸ்ட், மேபி ஜூலை எண்ட் ஆர் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ரிலிமினரி எக்ஸாம் இந்த ரீஜனல் ரூரல் பேங்க் பார்த்தீங்கன்னா 2 லெவலாக எக்ஸாம் நடக்கும். ஒன்று ப்ரிலிமினரி எக்ஸாம், அதுக்கு அடுத்தது மெயின்ஸ் எக்ஸாம். ரெண்டுமே கிளியர் பண்ணால் தான் நீங்கள் செலக்ட் ஆக முடியும். அந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து ஆகஸ்ட்டில் நடக்கும்னு கொடுத்துருக்காங்க, டேட்டு கொடுக்கல. ஓகேவா? நெக்ஸ்ட் அதில் ரிசல்ட் வந்து செப்டம்பரில் வெளிவந்துரும்னு சொல்லியிருக்காங்க. மெயின்ஸ் எக்ஸாமினேஷன், ஆன்லைன் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ஒரு சிங்கிள் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து செப்டம்பர் ஆர் அக்டோபரில் நடக்கும். ஓகேங்களா கைஸ்? அதில் ரிசல்ட்ஸ் வந்து எப்போ வரும் அப்படிங்கிற டேட்ஸ்லாம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபைனலாக நீங்கள் செலக்டட் அப்படிங்கிற ரிசல்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஜான்வரியில் வந்துடும். ஓகேங்களா? இதை இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை நான் எங்கே போய் அப்ளை பண்ணணும், அந்த வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா www.ibps.in. ஓகே. அண்ட் தென் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன எரர் இருக்குது, ஒரு பெரிய டவுட் இருக்குது, சின்ன டவுட்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறது கைஸ், இந்த ஒரு ஜென்ரல் டவுட்ஸ் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுக்கலாம். மாதிரி என்னோட இந்த வீடியோட கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா நானே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் கைஸ். ஓகேங்களா? இல்லை உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது ஏதோ ஒரு எரர், அந்த வெப்சைட் ரிலேட்டடான ஒரு எரர், இல்லைனா ஏதாவது சின்ன ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி இருந்தது, ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குன்னா இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர்ஸ் வரும், இமெயிலில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க கைஸ். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படிங்கிறது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கிராம பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் ஸ்கேல் 1 அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளர்க். ஓகேங்களா? இவங்க இந்த ரெண்டு பற்றி தான் நான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஓகே. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 2 அதெல்லாமே கூட இப்போ வந்திருக்கு, பட் அதுக்கெலாம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. பட் இந்த ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கும் கிளர்க்குக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையே கிடையாது, ஃப்ரெஷர்ஸே அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு அந்த வேகன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு இந்த வாட்டி தமிழ்நாட்டில் வேகன்சிஸே வரல, 0 அப்படிங்கிறதான் வேகன்சியாக இருக்குது. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளர்க்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சிஸ் வந்து 451 கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து ஹையஸ்ட் வேகன்சிஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா கைஸ்? ஸோ இது வந்து ஒரு பெரிய குட் நியூஸ். இது வரைக்கும் போன இயர்லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 300 தான் வேகன்சிஸ் இருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்ல வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க கிளர்க்குக்கு. பட் பிஓக்கு கொடுக்காதது இட்ஸ் ஒரு சேட் திங் தான். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க, நான் பிஓக்கு அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியா 0 வேகன்சிஸ் இருக்குது, இது ஃபியூச்சரில் இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா, நான் அப்ளை பண்ணலாமா, ஆர்எல்ஸ் இது நான் இப்போ செலக்ட் ஆகிட்டேன்னா கூட வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டு நெக்ஸ்ட் இயர் தான் என்னை கூப்பிடுவாங்களா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது. உங்களோட டவுட்ஸ்லாம் எதுவுமே தப்பு கிடையாது.
இப்போதைக்கு பிஓவில் பார்த்தீங்கன்னா 0 வேகன்சிஸ் இருக்குது. தெர் ஆர் மோர் சான்சஸ் உங்களுக்கு வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இட்ஸ் 50-50 தாங்க இஸ் ஓகேங்களா. மேபி இன்க்ரீஸ் ஆகாமலும் போகலாம். சப்போஸ் இன்க்ரீஸ் ஆகலை, நீங்கள் இந்த பிஓவில் எக்ஸாம் அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் உங்களை வெயிட்டிங் லிஸ்ட்டில் போடுவாங்க. நெக்ஸ்ட் வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணும்போது எப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்போது அந்த வெயிட்டிங் லிஸ்ட்லேயுமே அந்த ரேங்கிங் பேசிஸில் தான் இருக்கும். அதில் நீங்கள் செலக்ட் ஆவீங்க. புரியுதுங்களா கை? ஸோ கொஞ்சம் வெயிட்டிங் டைம் ஹையராக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு இதுதான் எய்ம் அப்படின்னா யூ கேன் கிவ் இட் அ ட்ரை. புரியுதுங்களா கைஸ்? கண்டிப்பாக யூ கேன். பட் கொஞ்சம் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் வெயிட்டிங் டைம் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் அந்த பிளேஸ் ஆகி நீங்கள் போய் உங்களோட ஜாயினிங் டைம் அப்படிங்கிறது ஒரு 1 year எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் கைஸ் விஷயம். ஓகேங்களா? எனக்கு இதுதான் எய்ம் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் அப்ளை. ஓகே, ஐ கிவ் இட் ட்ரை அப்படிங்கிறவங்களும் டெஃபினட்டாக யூ கேன் கிவ் இட் ட்ரை. ஓகேங்களா? மேபி எனக்கு IBPS POலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அந்த மெயின்ஸ் எக்ஸாம்லாம் எனக்கு எப்படி இருக்குன்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும், அதுக்கெலாம் நான் அட்டன் பண்ணி பார்க்கணும், ரியலாக நான் அட்டன் பண்ணி பார்க்கணுனாலும் யூ கேன் கிவ் இட் ட்ரை. புரியுதுங்களா கைஸ்? ஸோ இதுதான். ஸோ கிளர்க்குக்கு ரொம்ப இந்தியாவிலே ஜாஸ்தி வேகன்சி இருக்கிற ஸ்டேட்டே நம்ம ஸ்டேட்டு தான். ஸோ நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க கைஸ். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, யூட்டிலைஸ் இட் கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஆர் லைக் என்னென்ன க்ரைட்டீரியா, வாட் ஆர் த க்ரைட்டீரியா, நீங்கள் யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நேஷ்னாலிட்டி, நீங்கள் வந்து இந்தியனாக இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஆர் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஏஜ், உங்களோட ஏஜ் லிமிட். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். இதை திரும்ப கமெண்ட்ஸ்லேயும் கூட திரும்ப கேட்காதீங்க. அதாவது உங்களோட ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அபோவ் 18 years இருக்கணும். அதாவது கிளர்க்குக்கு ஆஃபீஸர் ஸ்கேல் 1 ஆர் அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து 18 yearsக்கு மேலே 30 yearsக்கு கீழே உங்களோட ஏஜ் லிமிட் இருக்கணும். அதாவது என்னன்னா இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 3/6/1992 அண்ட் நாட் லேட்டர் தேன் 31/5/2004. அதாவது இந்த டேட்ஸ் இன்க்ளூடட். இதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா, அதாவது 2/6/1992 பிறந்திருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. 1/6/2004 நீங்கள் பிறந்திருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? இந்த டேட்ஸ் இன்க்ளூடட் இதுக்குள்ளே இருக்கணும். இதுக்குள்ளே உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருந்ததுன்னா யூ கேன் அப்ளை, அதர்வைஸ் யூ காண்ட் அப்ளை கைஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளர்க்குக்கு பார்த்தீங்க அப்படின்னாலும் இதுதான் கைஸ் டேட்ஸ். இந்த 2 டேட்ஸுமே இட்ஸ் இன்க்ளூடட். ஓகே, நெக்ஸ்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா SC/STக்கு அது ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. SC/STக்கு என்ன, OBCயாக இருந்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 years எக்ஸ்ட்ரா. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 28 years வரைக்கும் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். பட் நீங்கள் ஓபிசியில் வந்தீங்கன்னா 31 years வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு 30 years அப்படின்னா நீங்கள் 33 years வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் ஓபிசியில் வந்தீங்கன்னா. ஓகேங்களா? இந்த மாதிரி தான். ஸோ தீஸ் ஆர் த ரிலாக்ஸேஷன். அதை நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பட் இந்த ஓபிசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு செக் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது கைஸ். அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஓபிசி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஓபிசியில் இருக்கிற எல்லாமே இந்த ஓபிசியில் தான் வருவீங்களான்னா கிடையவே கிடையாது. ஓபிசிலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரல்லையும் வரலாம், ஆரல்ஸ் இந்த ஓபிசிலையும் வரலாம். அது எப்படி பிரிக்குது அப்படின்னா, ஓபிசியில் க்ரீமி லேயரில் அப்படிங்கிற ஒன்று வந்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் தான் வருவீங்க. நான் க்ரீமி லேயரில் வந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த ஓபிசி ரிசர்வேஷன், அதாவது இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் அதெல்லாம் உங்களுக்கு அப்போ தான் அப்ளை ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் க்ரீமி லேயர்னா என்ன? ஓகே, நான் க்ரீமி லேயர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஓகே. ஸோ நான் க்ரீமி லேயர்னா என்னதுன்னா ஆனுவல் இன்கம். புரியுதுங்களா கைஸ்? உங்களுடைய இன்கம் வந்துட்டு ஆனுவல் இன்கம் வந்து 8 lakhs ஆர் அபவ் இருந்தது அப்படின்னா நீங்கள் எதுக்குள்ளே வருவீங்க அப்படின்னா க்ரீமி லேயருக்குள்ளே வருவீங்க. ஓகே, அதுக்கும் கீழே இருக்குது அப்படின்னா க்ரீமி லேயரில் வருவீங்க, அதுக்கு கீழே இருக்குன்னா நான் க்ரீமி லேயரில் வருவீங்க. உங்களுடைய ஆனுவல் இன்கம் அப்படின்னா உங்களுக்கு மேரேஜ் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் பேரண்ட்ஸை டிபெண்ட் ஆன் யோர் பேரண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், ஆர் நீங்கள் ஒர்க் பண்ணாமல் ஸ்டூடெண்ட்டாக கூட, ஐ மீன் இப்போ தான் முடிச்சவங்களா இருக்கலாம். உங்களுடைய பேரண்ட்ஸுடைய ஆனுவல் இன்கம், உங்கள் அம்மா அப்பா 2 பேருடைய ஆனுவல் இன்கமும் சேர்த்து 8 lakhsக்கு கீழே இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த பிசி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஓபிசி ரிசர்வேஷனில் நீங்கள் வரலாம். ஓகேங்களா? ஓபிசி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்னா கூட உங்களோட ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் எல்லாத்தையும் சேர்த்து 8 lakhsக்கு அப்போ பேரண்ட்ஸ் இன்க்ளூட் ஆக மாட்டாங்க. ஓகேங்களா? 8 lakhsக்கு மேலே வந்துச்சுன்னா க்ரீமி, 8 lakhsக்கு கீழே வந்ததுன்னா நான் க்ரீமி லேயர். ஓகேங்களா கைஸ்? ஸோ நான் க்ரீமி லேயரில் வந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த ஓபிசியில் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகேவா கைஸ்? இதுதான் ஜென்ரல் விஷயம். ஸோ இப்போ உங்களுக்கு க்ரீமி நான் க்ரீமி லேயர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஓபிசிலேயே இருந்தால் கூட, அதர் பேக்வேர்ட் கேஸ்டாக இருந்தால் கூட நான் க்ரீமி லேயரில் வந்தால் மட்டும்தான் இந்த அதர் பேக்வேர்ட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன்லேயே சூஸ் பண்ண முடியும். இல்லை ஜென்ரல்னு தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்
எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நில். ஓகேங்களா கைஸ், உங்களுக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எதுக்கெல்லாம்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அதாவது கிளர்க்குக்கும் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் டேரெக்டாக இந்த எக்ஸாம் எழுதலாம். பட் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி கண்டிப்பாகவே வாங்கியிருக்கணும். பேச்சுலர்ஸ் டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும் கைஸ். ஓகேங்களா, திஸ் இஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஓகேங்களா, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 27/6/2022 உங்களுக்கு கையில் ரிசல்ட் வந்திருந்தது அப்படின்னா, ஓகேங்களா, 27th ஜூனில் உங்களுக்கு ரிசல்ட் வருது. 27th ஜூனுக்குள்ளே உங்களோட ஃபைனல் இயர் ரிசல்ட் வந்து நீங்கள் பாஸ் அப்படிங்கிறது, அதாவது உங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் கையில் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களா, அதுவும் உங்கள் கையில் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் எல்லா எக்ஸாம்ஸும் பாஸ் ஆயிருக்கணும். அரியர் இருந்தாலும் அப்ளை பண்ண முடியாது. எல்லா எக்ஸாம்ஸுமே பாஸ் அப்படிங்கிற ரிசல்ட் உங்கள் கையில் 27th ஜூனுக்குள்ளே 27th ஜூன் உங்கள் கையில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா ரிசல்ட் வருதுன்னா யூ கேன் ஆல்சோ அப்ளை கைஸ். புரியுதுங்களா? இதுதான் ஜென்ரல் கண்டென்ட். நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபிஷியன்சி இன் லோக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதை நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, இந்த ப்ரொஃபிஷியன்சி இன் லோக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்னதுன்னா, தமிழ்நாடு கிராம பேங்க்குக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கணும். புரியுதுங்களா கைஸ்? ஸோ தமிழ் தெரிஞ்சிருக்கணுங்கிறத எப்படி பிலீவ் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஸ்கூலில் 8th ஸ்டாண்டர்டுக்கு மேலே நீங்கள் தமிழில் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது. 10th மார்க் ஷீட்ஸில் உங்களோட தமிழ் அப்படிங்கிற ஒரு மார்க் இருக்கும்ல. ஆர் 12th எனிதிங் 8th மேலே நீங்கள் தமிழ் படிச்சிருக்கீங்கிற ஒரு சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா தாராளமாக போதும். நீங்கள் ப்ரொஃபிஷியன்ட் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஓகேங்களா, இல்லை அந்த மாதிரி நான் வந்து தமிழ் எடுத்து படிக்கல, நான் ஹிந்தி எடுத்து படிச்சுட்டேன், ஃப்ரெஞ்ச் எடுத்து படிச்சுட்டேன்னு இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நீங்கள் செலக்டட் அப்படின்னு வந்துச்சுன்னா ஒரு 6 months டைம் கொடுப்பாங்க. அந்த 6 months டைமுக்குள்ளே நீங்கள் அந்த லாங்குவேஜில் ப்ரொஃபிஷியன்ட், உங்களுக்கு நல்லா தமிழ் பேச தெரியும் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். புரியுதுங்களா கைஸ்? இதுதான் இதில் இருக்கிற ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபீ என்னது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 850, அதாவது SC ST PWBD கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 175, மிச்சம் எல்லாருக்குமே அப்ளிகேஷன் ஃபீஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 850 rupees. ஓகேங்களா, நீங்கள் இது வந்து ஆன்லைனில் தான் பே பண்ணணும். ஆன்லைன் பே பண்ணுறீங்க, நெட் பேங்கிங்கில் நீங்கள் பே பண்ணுறீங்கும் போது உங்களுக்கு ஏதாவது பேங்க் டிரான்சாக்ஷன் வந்துச்சு, ஃபீஸ் வந்துச்சுன்னா அதை நீங்கள் தான் அதை பே பண்ணிக்கணும் கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஸ்ட்ரக்சர். இந்த எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமாகத்தான் நடக்கும். நீங்கள் உங்களுக்கு ஒரு எக்ஸாம் சென்டர் போடுவாங்க. அந்த எக்ஸாம் சென்டரில் போய் கம்ப்யூட்டரில் ஆன்லைனில் தான் இந்த எக்ஸாம்ஸ் நடக்கும். ஓகேங்களா, 2 லெவல் எக்ஸாமாக நடக்கும். ப்ரிலிம்ஸ் லெவல் எக்ஸாம், மெயின்ஸ் லெவல் எக்ஸாம்ஸாக நடக்கும். ஓகேங்களா, ப்ரிலிமினரி லெவல் எக்ஸாம் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங், நியூமரிக்கல் எபிலிட்டி அப்படிங்கிறது. ஓகேங்களா, இங்கிலீஷ் செக்ஷன் அப்படிங்கிறது ஜென்ரலாக பேங்க் எக்ஸாம்னா ரீசனிங், நியூமரிக்கல் எபிலிட்டி, இங்கிலீஷ் எல்லாமே இருக்கும். பட் ரீஜனல் ரூரல் பேங்கை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் லெவலில் இங்கிலீஷ் கிடையாது, பட் மெயின்ஸ் லெவலில் இங்கிலீஷ் வரும். ஓகே, ரீசனிங் இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 45 minutes டைம் கொடுத்துருப்பாங்க. இந்த 45 minutes டைமுக்குள்ளே நீங்கள் 2 செக்ஷனும் மாற்றி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மீடியம் ஆஃப் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம், தமிழ்லையும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம், ஹிந்திலையும் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் இதில் இருக்க பெரிய அட்வான்டேஜ். ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கும் இதே மாதிரி தான் ப்ரொசீஜர். ஓகேவா கைஸ்? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 எக்ஸாமே நீங்கள் குவாலிஃபை, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிச்சு மெயின்ஸ் எக்ஸாம் செலக்ட் ஆனால் தான் நீங்கள் ஃபைனல் இதுக்கு போக முடியும். ஓகே, மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்க்கான பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரீசனிங், கம்ப்யூட்டர் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஹிந்தி லாங்குவேஜ், இதெல்லாம் தான் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்கான மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்க்கான பேட்டர்ன். ஓகேங்களா, இதுலேயும் அதே தான் பேட்டர்ன் கைஸ். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஹிந்தி லாங்குவேஜ்னு இருக்குல்ல, உங்களுக்கு இப்போ ஹிந்தி உங்களுக்கு தெரியும்னா ஹிந்தி கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இங்கிலீஷில் தான் நீங்கள் எக்ஸாம், இங்கிலீஷ்க்கு பதிலாக யூ கேன் சூஸ் ஹிந்தி, இல்லைனா இங்கிலீஷ் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். இதுக்கு உங்களுக்கான டைம் பார்த்தீங்கன்னா 2 hours. இதுவும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 hours இருக்கும். நீங்கள் எந்த செக்ஷன் வேணாலும் மாற்றி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னல இந்த எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரியலாக நீங்கள் ஃபீல் பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான சாம்பிள் டெஸ்ட் லிங்க் ஒரு மாக் டெஸ்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும், சாம்பிள் டெஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ஸ் ரெண்டுலேயுமே நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இம்மீடியட்டாகவே நீங்கள் இந்த எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஃபீலை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க பைஸ். புரியுதுங்களா? ஸோ இதை வந்து ப்ரொவைட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலு போர்ட் பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தேர் லைக் நம்பர் 1 இன் ப்ரொவைடிங் இந்த டெஸ்ட் அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறதுல. ஆலு போர்ட் டெஸ்ட்டை நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னாலே நான் வந்துட்டு ரியல் பேங்க் எக்ஸாமை கிளியர் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு இந்த ஆலு போர்ட் அப்படிங்கிறது ஃபேமஸ். அவங்க தான் அந்த ஃப்ரீ டெஸ்ட்டை ப்ரொவைட் பண்ணுறாங்க. தயவுசெய்து யூட்டிலைஸ் இட் ப்ளீஸ். ஓகே, நெக்ஸ்ட்
பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராங் ஆன்சர்ஸ் நீங்கள் இப்போ எக்ஸாம் எழுதும்போது ராங் ஆன்சர்ஸ் தப்பாக ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு 0.25 மார்க்ஸ் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் உங்களுக்கு உண்டு. இல்லை உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சரே தெரியல, நீங்கள் பிளாங்காக விட்டுட்டீங்க, அதுக்கு ஆன்சரே பண்ணலைன்னா அதுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. பட் தப்பாக அட்டன் பண்ணிட்டீங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஃபார் ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கால் லெட்டர் கொடுப்பாங்கல்ல, அந்த கால் லெட்டரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு அந்த கால் லெட்டரை நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அவங்க ஒரு சீல் வச்சு கொடுப்பாங்க. அந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே அந்த கால் லெட்டரை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். அந்த கால் லெட்டரை மெயின்ஸ் எக்ஸாமுக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தொலைச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு எஃப்ஐஆர் காப்பிலாம் போடணும். இட்ஸ் அ பிக் ப்ரொசீஜர். ஸோ தயவு செய்து ப்ரிலிம்ஸ் கால் லெட்டரை எக்ஸாம் முடிஞ்ச உடனே தூக்கி போட்டுறாதீங்க. ஓகேங்களா, பத்திரமா வச்சுக்கோங்க மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் வரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் டெஸ்ட். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கிலீஷும் சூஸ் பண்ணிக்கலாம், ஹிந்தியும் சூஸ் பண்ணிக்கலாம், தமிழும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிளர்க்கை பொறுத்த வரைக்கும், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னா கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா தான் மெயின்ஸ் எக்ஸாம் போக முடியும். அந்த மெயின்ஸ் எக்ஸாமில் நீங்கள் என்ன மார்க்ஸ் சூஸ் பண்ணுறீங்களோ, என்ன மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுடைய ஃபைனல் ரிசல்ட். நீங்கள் அதில் செலக்ட் ஆகிட்டீங்க, உங்களோட அதில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் செலக்டட். ஓகேங்களா, அவ்வளோதான் கைஸ். ஓகே, இன்டர்வியூ ப்ராசஸ் அப்படிங்கிறது கிடையாது. பட் ஆஃபீஸர் ஸ்கேல் 1 அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணால் தான் மெயின்ஸ் போக முடியும். பட் மெயின்ஸ் அப்படிங்கிறது லாஸ்ட் கிடையாது. மெயின்ஸ் எக்ஸாம் மார்க்கை வச்சு நீங்கள் செலக்டட் அப்படின்னா செலக்டட் அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறமா நீங்கள் இன்டர்வியூவும் அட்டன் பண்ணணும். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஃபைனலாக ஒரு மார்க்ஸ் மாதிரி அவங்க கொடுப்பாங்க. அதில் தான் நீங்கள் செலக்டடா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். புரியுதுங்களா கைஸ்? மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாலே செலக்டட் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூவும் கிளியர் பண்ணணும். ஓகே ஓகே கைஸ், நெக்ஸ்ட் எப்படி இதை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். www.ibps.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இப்போவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபோட்டோகிராஃபை நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கணும். ஓகேங்களா, உங்களுடைய ஃபோட்டோகிராஃபை, உங்களுடைய சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், அப்புறம் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், இது எல்லாமே இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சிக்னேச்சர் வந்து உங்களோட கேபிட்டல் லெட்டரில் இருந்தால் அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வந்து ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணிக்கணும். ஸ்மஜ் எல்லாம் இருக்கக்கூடாது, கரெக்டாக ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் வந்து இது வந்து உங்கள் கையால் நீங்கள் எழுதியிருக்கணும், உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கால். ஓகேங்களா, உங்களுடைய நேம். ஓகேங்களா, ஹியர் பை டிக்ளேர் தட் நான் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த வேர்ட்ஸ் அப்படியே எழுதி ஸ்கேன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ண போங்க கைஸ். ஓகேங்களா, இதெல்லாம் தான். அதை தாண்டி உங்களுக்கு ஒரு பர்சனல் இமெயில் ஐடி இருக்கணும், மொபைல் நம்பர் இருக்கணும், இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். ஓகே, தீஸ் ஆர் த இன்ஃபர்மேஷன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஓகேங்களா, ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு இதுதான். இதெல்லாம் ஸ்கேன் பண்ணிட்டு போங்க. மற்றபடி இதில் டீட்டெயில்டு அட்வர்டைஸ்மெண்ட்டோடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை செக் பண்ணி கூட இன்னொரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேங்களா, ஸோ இதான் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது மேம், அது ஒரு கம்ப்ளீட் கண்டென்ட்ஸ் வந்து என்னோட சேனலில் நான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஸ்டடி பிளானர் வந்து கூடி சீக்கிரம் நம்மளோட சேனலில் வரும். அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். தட் வில் பி மோர் தேன் எனஃப் கம்ப்ளீட் கைடன்ஸ் ஐ வில் கிவ் யூ கைஸ். ஓகே, ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஃப்ரீ மார்க் டெஸ்டிங் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ஸில் இருக்குது. ஓகே, மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.